ஹாப்பி வில்லேஜ் குக்கிங். ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்னா அதான் வில்லேஜ்லயே வந்து போற சந்தோஷமா, அதான் பேர்லயே இருக்கு ஹாப்பி வில்லேஜ் குக்கிங். சரி தம்பி, இவ்வளவு பேசுற கிளி மாதிரி. சரி, உனக்கு என்னென்னலாம் தெரியும்? நான் கண்டுபிடிக்கிறேன். 10 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. சரி, ஓடுறோம். நீங்க 2வது உள்ள ஆளா தாண்டி ஏறீங்க. சரி, நீங்க எத்தனாவது போய்? 3வது ஆளுடா. ஐயோ, குழப்பறீங்களே. பசங்க 2 பேருக்கும் ஆதரவு ஒரு மரம்னு இருந்தா அதுக்கு 2 கிளை இருக்கும். அந்த கிளை கூட இல்லாம பசங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அதுகளை விட்டுட்டு எதுவும் பண்ணிட்டு போயிடறோமோ என்னமோ எனக்கு பக்கன்னு இருக்கு. அம்மா அப்பா ஆதரவு இல்லாம அம்மாச்சி கூட வாழ்ற இந்த வேணு அந்த சபரி பார்க்கத்தாங்க நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க அம்மாச்சி ஆதரவுலதான் வச்சிட்டு இருக்காங்க. அவன் அம்மாச்சிக்கு வேற யாருமே கிடையாது. இந்த பசங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த பசங்களை வந்து பார்த்துட்டு சும்மா போக கூடாது இல்லையா, அதனால எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு நல்லா சமைச்சு இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்து ஹாப்பியா அவங்கள வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாங்க கேட்டு வீடியோல பதிவிடுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி பக்கத்துல குருவிக்கரம்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இருக்கு. அதனால இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்கம்மா, பசங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க. என்ன நிலவரம், என்ன நடந்துச்சு உங்க ஃபேமிலியில? நீங்க எங்களை தேடி வந்து என்னோட உதவி மருமையனும் இல்ல மகளும் இல்ல. அவங்க போய் மருமையன் போய் 10 வருஷம் ஆச்சு, மக போய் 4 வருஷம் ஆச்சு. பிரச்சனை பண்ணிக்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இந்த பிள்ளைய வெளியில போயிட்டாங்க. அவங்க இனிமே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது, வரவும் மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க 2 என்ன நம்பிதான் இருக்குது. அதுகளுக்கு எந்த வழியும் கிடையாது. நான் இப்போ ஒரு தோப்புல வந்து காவல் காத்துக்கிட்டு அவங்களோட இருப்பட்டில இந்த பிள்ளைங்களை வச்சு காந்து வணிக்கு இருக்கிறேன். இந்த ஸ்கூல்ல முருமாக்காட்டுல 2 பசங்களும் படிக்கிறாங்க. எங்களுக்கு உதவி நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு அப்புறம் பசங்கள் வந்து எனக்கு என்னுடைய நிலைமை சரியில்லாம வந்துக்கு இருக்குது. பசங்க 2 பேருக்கும் ஆதரவு ஒரு மரம்னு இருந்தா அதுக்கு 2 கிளை இருக்கும். அந்த கிளை கூட இல்லாம பசங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அதுகளை விட்டுட்டு எதுவும் பண்ணிட்டு போயிடறோமோ என்னமோ எனக்கு பக்கன்னு இருக்கு. நான் இப்ப எல்லாட்டையும் கேட்கிற ஒரே வேண்டுகோள் வந்து இந்த பசங்க 2க்கும் ஒரு புடிமானம், அது ஒரு நிழல்ல இருக்கணும். அந்த நிழல்ல தான் யாருட்டு தொப்பிலையே நான் இருக்கிற வரைக்கும் அது இருக்கலாம். அதையே நம்ம அம்மாச்சி நம்மளை விட்டுட்டு நம்மளே இப்படி அனாதையா விட்டுட்டு போயிருச்சு இல்லைன்னு அதுகளை எண்ணக்கூடாது. அதுகளுக்கு ஒரு இடம் வேணும், அதுகளுக்கு ஒரு குச்சி வேணும். ஒரு மரம்னு இருந்தா அதுக்கு 2 கிளை இருக்கும். அந்த கிளை கூட இல்லாம நான் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தடுமாறி நிக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க எங்களுக்கு ஒரு நிழல் தேடி கொடுப்பீங்க தான் இந்த வீடியோவை நான் பண்றேன். கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். கண்டிப்பா உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறும். பசங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நடந்தாக்கா இந்த புள்ளி 2 பேரையும் ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க. இந்த புள்ளி 2 பேரும் வேற லெவல்ல வந்துருங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சாத்து வச்சிருக்காங்க. அருவாமனை சாப்பிட்டா இருக்கும். மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க. சிக்கனு, அங்கிட்டு மீன், அங்கேருந்து இறால் வேற கிரேவி வந்திருக்கு. என்னதான் நம்ம வீட்டுல சுவையா இவ்வளவு ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டாலும் அதுல திருப்தியே எங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வெரைட்டியா செஞ்சு அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுற சந்தோஷம் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்ல. நீங்களும் போய் அதே மாதிரி இல்லாத குடும்பத்துக்கு போய் நீங்க செஞ்சு பாருங்க. அதுல கிடைக்கிற மன நிம்மதி, சந்தோஷம் லைஃப்ல வேற எதுவுமே இல்லைங்க. தனதாக்கா உங்க மெத்தட்ல எப்படி சொல்றீங்களோ சிட்டு போய் வறுக்கிறதுக்கு அந்த மெத்தட்ல நாங்க உங்களுக்கு வறுத்து தர்றோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுங்க. இப்ப இந்த மஞ்சள் பொடி போட்டு இஞ்சி பேஸ்ட். சரி, இஞ்சி பேஸ்ட் எடுத்தாச்சு. மிளகாத்தூளும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு சீரகப்பொடி. தனதாக்கா எல்லாம் பண்ணி கடைசியில உப்பு போட சொல்ல மறந்துட்டீங்களே. உப்பு சேர்த்துக்குங்க. நீங்க சொன்ன பக்குவத்துல இந்த மசாலா எல்லாம் போட்டோன்னே இந்த வாசனை வந்து அப்படியே பிரமாதமா இருக்கு. இப்ப பெனஞ்சு வாடை வருதுங்கிறியா, இதோட சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு. என்ன சொல்றேன், என் பேரங்க 2 பேருமே அது எடுக்கையிலே எடுத்து பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்டு போயிருவாங்க. அதுதான் வாடையே அப்படி தெரியுது. தம்பி, நான் பாட்டு பாடி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு பாடணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. பாடவா? எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கா போன் அடிச்சு. உங்களோட குரூப்ல உள்ளவங்க பாடுவாங்களே, இப்ப ஏன் பாடவே மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கு சொல்லிவிட்டேன், சூப்பர் சிங்கர் பாடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அவளை இப்ப பார்க்க என்னாலே பார்க்க முடியல. அப்புறம் நீங்க இங்க கேக்குறது, காலங்களில் அவள் வசந்தம், கதைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கதைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை.
சூப்பரா எங்க இதுக்கு வந்து எங்களுடைய கஷ்டத்தை இது பண்ணி பாடி எங்களை சந்தோஷப்படுத்தி உங்க கவலையை மறக்க வச்சுட்டேனா? கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. எனக்கும் வெலை மீன் வாங்கிட்டு வந்திருக்கா, அதை மசாலா போட்டு பிரட்டி வறுக்கிறதுக்கு ரெடி பண்ண போறேன். உப்பு போட போறேன், இப்ப மிளகாப்பொடி போட போறேன், மஞ்சள் பொடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எங்க கை பக்குவத்தை. இது வந்து வேறு ஜானு, எங்களுக்கு இது ஒரு செல்ல பிள்ளை. என் பேரன் சின்ன ஒரு வயசுல போய் இதை கேட்டு கெஞ்சு அழுது வாங்கிட்டு வந்தான். அவன் எங்க ஸ்கூல் போயிட்டு வரல, 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சுன்னா அவனை தேடி ரோடு போயிடும். ஒரு நாள் குளத்துக்குள்ள இறங்கிட்டான். அவன் ஒத்தையா இறங்குறான் குளத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு இது வந்து எங்களை அழுது வெளியில கூட்டி கொண்டு போய் அவனை பார்த்து காவது ஒன்றுச்சு. இல்லாட்டி அன்னைக்கு என் பேரன் குளத்துக்குள்ள விழுந்திருப்பான். அதனால இது எங்க வீட்டுல இது ஒரு புள்ளதான். நாங்க அங்க இருந்து கொண்டு வந்து இங்க சமைக்கிறோம். நீ பாட்டுக்கு ஓடி போயிடுற. பிடிக்குமா பிடிக்காத உனக்கு? அக்கா எல்லாம் சொல்லாத, அம்மான்னு சொல்லு. அம்மான்னு கூப்பிடு. சொல்லு. ஏன் ஸ்மாரா படிப்ப? அதனால நீ சோர்ந்து போயிடக்கூடாதுல்ல. மறுபடியும் நல்லா படிச்சு +2ல நல்ல ஹை மார்க் வாங்கணும். அந்த எய்ம் வச்சிருக்கியா இல்லையா? நல்ல சத்தமா பேசு, குனியாத. வேற என்ன உனக்கு என்ன படிச்சு என்ன ஆகணும் ஆசையா இருக்கு? இன்ஜினியரா, சிவிலா? சரி, நல்லா படி, கஷ்டப்பட்டு படி, நல்ல மார்க் எடு. கண்டிப்பா நாங்களே உங்களை படிக்க வைப்போம். எங்க ஆசையை நிறைவேற்றியா? நிறைவேற்றேன். கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே, சூப்பர். நித்யா, ஸ்ரீயா, வேணுவா போட்டி பார்த்துருவா வாங்க. எதுல? மேக்ஸ்ல எக்ஸாம். மேக்ஸ்ல உங்க அண்ணன் எவ்வளவு? 90. மேக்ஸ்ல உங்க அண்ணன் 90. நித்யஸ்ரீ எவ்வளவு எடுக்குங்கிற? நித்யா, ஸ்ரீயா, வேணுவா இதுல 2 பேர் யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா மேக்ஸ்ல? வாங்க போட்டி பாட்டு பார்த்துடலாம். பாத்துருவோம். மார்க் கூட எடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 5 ஸ்டார் வாங்கி தரேன். 5 ஸ்டாரா? 5 ஸ்டார் வச்சுக்க. பாவம் பச்சாம்புல அழுதுரும். அப்புறம் கூட ஒரு 10 மார்க்னு சேர்த்து எடுக்கணுமா? அதுக்கு ஒரு 5 ஸ்டாரா? பெருசா கூடுறா. அங்கே உனக்கு அங்கே சைக்கிள் கொண்டாந்து வீட்டுல கூட டைரி மில்க் வாங்கி கொடுக்க வேண்டாம். என்னோட நீ மேக்ஸ்ல கூட மார்க் இருந்தா உனக்கு நான் பைக் வாங்கி தரேன். விடு. கூட வாங்கிட்டு கன்ஃபார்ம் நீ பைக் ஓட்ட கத்துக்கிற. வந்துடணும். நீ என்ன வாங்கி தரேன்? நான் வாங்கி தரேன். நான் பைக் வாங்கி ஓகேவா? போட்டி பயங்கர போட்டி இருக்கு. நித்யஸ்ரீ விட்டு கொடுத்துறாத. இதுக்காண்டியே டியூஷன் போக வேண்டாம். இதுக்காக டியூஷன் போதாண்டா? மேக்ஸுக்கெல்லாம் டியூஷன்ல பரவாயில்ல, நான் ஸ்கூல்லயே சாட்டை கேட்டு படிச்சுப்பேன்டா. நான் படிக்கவே இல்லையே, போயிட்டு சும்மா தானே எழுதுறேன். பார்த்தெல்லாம் எழுதல. நித்யாஸ்ரீ வாயில வச்சு ஆரம்பிச்சு அந்த ஐடியா கட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீனை வந்து அந்த டேக்க மட்டும் நல்லா மெயினா போட்டுருங்க. இன்னைக்கு இந்த 2 பசங்களுக்கு சூப்பரா ஒரு விருந்து கொடுக்க போறோம். வீட்லயே வந்து ரால் கிரேவி செஞ்சுட்டு வந்தோம். அதை சுத்தம் பண்ண ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால இங்க வந்து முட்டை அவிச்சாச்சு, மீன் வறுத்தாச்சு, சிக்கன் 65 செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு பட்டை வகையெல்லாம் போட்டு வெங்காயத்தை சேர்க்க போறோம். என்ன பூண்டை மட்டும் விட்டுட்டிய? வெங்காயம் என்ன கண்ணுல தண்ணி வராதனால அதை மட்டும் சொல்லிட்டிய. ஐயோ, அப்ப பூண்டு மிஸ் பண்ணிட்டிய. மறந்துட்டேன் தங்கம். அப்ப திரும்ப ரீசெட் அடிங்க. சரி, மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வர சொல்றான். வெங்காயம் பூண்டு போட்டுக்கிட்டோம். நிறைய தக்காளி ஒரு தோல் விழுந்துருச்சுடா, மன்னிச்சுக்கடா. இப்ப தக்காளி சொல்லுங்க. அந்த இன்னொரு தக்காளி பட்டிய நிறைய நக்கீரன் மாதிரி நீ நிறைய குற்றமா சொல்லிட்டே இருக்க. மட்டும் போடுற நீ. அப்புறம் எதுக்கு பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சரி, தயவு செஞ்சு ரீடேக் எடுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். பட்டை வகைரா போட்டோம், அப்புறம் வெங்காயம் பூண்டு, அப்புறம் என்ன கருவேப்பிலை போட்டோம். சரியா? 2-3 தக்காளி போட்டேன்னு சொல்லுங்க. தம்பி, என்னால முடியல தம்பி. நீயே சமைக்கிற, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைக்கல, நீ சொல்லு. நீ ஒன்னொன்னா போடு, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க குக் பண்றீங்க? இப்ப பாருங்க, நான் குக் பண்றேன். பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பாத்துப்போம். நம்மள்ட்ட எதுவும் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஐயோ. சரி தம்பி, சரி உனக்கு என்னென்னலாம் தெரியும்? விடுகாத தெரியும், சூப்பர். ஸ்போர்ட்ஸ் தெரியும், செஸ் விளையாட தெரியும். செஸ் நல்லா ஜெயிச்சிருக்கியா? வின் பண்ணிருக்கியா? எத்தனாவது வந்திருக்க? நேத்து தான் விளையாண்டேன். ஒரு மேட்ச் ஜெயிச்சேன் 9th அண்ணன் கூட. சூப்பர். அப்புறம் வேற என்ன தெரியும்? செஸ் விளையாடுவ, அதுல ஜெயிச்சு விளையாடுவேன். ஒரு மரத்துல 10 குருவி இருக்கு. 10 குருவி இருக்கு. என்னடா ஆளுன்னு சொன்னியா, இப்ப குருவிங்கிறிய? அதான் அந்த புள்ள சொல்லிருச்சுல, 10 குருவில ஒரு குருவியை சுட்டா 9 குருவி தானே இருக்கும். எப்படி மீக்கி ஒரு குருவி தான் இருக்கும், செத்த குருவி தான் இருக்கும். ஒரு குருவியை சுட்டா எல்லா குருவி போயிருமே, பறந்து போயிருமே. ஐயோ, முடியலம்மா. உங்களுக்காக நான் வந்து சமையல் நல்லா கத்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி விடுகதைக்கு வந்து நிறைய புக்கு படிச்சு, என்னது அக்கா சிவப்பு குளிச்சா செருப்பு சொல்லு. அப்ப சொல்லு. மேக்ஸ் வின் பண்ணன்னு சொல்லி இருக்கியா? சொல்லு. ஒரு பழக்காரர் இருக்காரு.
ஒரு முத வரிசையில ஒரு மாம்பழம் வைக்கிறாரு, 2வது வரிசையில 2 மாம்பழம் வைக்கிறாரு. அதே மாதிரி 10 வருஷம் வச்சா எத்தனை மாம்பழம் இருக்கும் மொத்தம்? அதே மாதிரியா? இப்ப 3வது வரிசையில எத்தனை வைப்பாங்க? 3 தான் அப்ப. சொல்லுப்பா. 52. ஆன்சர் சொல்லு, என்னன்னு சொல்லு. அதான் சொல்லிட்டேல்ல. 19ஆ? சரி விடு, அதான் குழம்பிட்டிய விடு. இதோட திருடே இன்னைக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நல்லா சிரிச்சு பேசி நல்லா எங்களை ஜாலியாக வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அனுபவம் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல. இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கு ஒரு லாங் டிரைவ் போன மாதிரி ஜாலியா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்ட மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்க்கு எங்களை ஜாலியா வச்சதுக்காக தேங்க்ஸ். இந்த ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்க்கு நாங்க ஃபர்ஸ்ட் வந்தானே நான் பேசல. அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து அப்பையில நானே அந்த தக்காளி எல்லாம் போட்டு நானே குழம்பு வைக்கிறதுக்கோ செப்பா மாறிட்டேன். ஜாலியா இருந்துச்சு. ஜேஸ்வி எனக்கு நல்லா ஓட்டியாச்சு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஎஸ்பி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இந்த சைக்கிளை எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு மனசு இருந்தானே அதெல்லாம் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருஷத்துல நானே செய்யறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி. இன்னைக்கு வந்து இங்க வந்து சைக்கிள் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் பழகுன மாதிரியே ஒரு ஹாப்பினஸ். எனக்கு ஒரு தம்பி தான் நினைச்சேன், 2 தம்பி இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணன் சொல்லல நீ? அவன் மட்டும் என்ன அக்கான்னு சொன்னானா தங்கச்சின்னு சொன்னானா? ஆமா தங்கச்சி தான் சொல்றேன். நான் பேர் சொன்னான், நான் பேர் சொல்லாம தம்பின்னு சொன்னேன். அது இல்ல, பேர் சொல்லு. எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தா எனக்கு ஒரு தம்பி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு தம்பி ஒரு அண்ணன் இருக்காங்க.